அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா இலா ஆখিরিல் ஆயா. அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, நாம் முன்னதாக மலக்குமார்கள் யார், மலக்குமார்களுடைய விஷயங்கள் என்ன என்பதாக பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? தற்போது மலக்குமார்களுடைய பொறுப்பு என்ன, அவர்கள் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டது என்பதை நான் பார்க்க போகின்றோம், கேட்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய தகவல், சில தகவலை மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானங்களையும் பூமியும் படைத்தவனும் அந்த அல்லாஹ் இரண்டு இரண்டாக, மும்மூன்றாக, நான்காக ரக்கைகள் கொண்ட வானவர்களை தனது தூதர்களாக்கிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்பதா அல்லாஹ் பேசுகின்றார். வானவர்கள், மலக்குமார்கள், ரக்கை கொண்டவர்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. நாம் முன்னதாகவே உங்களுக்கு சொன்ன செய்தியிலே ஜிப்ரீல் அவர்களுக்கு மட்டும் 600 ரக்கைகள் இருந்ததாக நாம் முன் சென்ற தகவல் நாம் படித்திருக்கிறோம், சொல்லியிருக்கின்றோம். ஆனால் மற்ற மலக்குமார்கள் நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் ரக்கைகள் கொண்டவர்கள், உலி அஜ்னிஹா என்பதா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த ரக்கை மட்டும் 1, 2 என்பதாக இல்லாமல் அல்லாஹ் சொல்கின்றான் 2, 2, 3, 4 என்பதாக அல்லாஹ் நீண்ட பட்டியலில் அல்லாஹ் போடுகின்றான். சொல்லும் போது அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரக்கைகளை கொடுத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது நண்பர்களே. அதே போன்று இந்த மலக்குமார்கள் இருக்கின்றார்கள, இவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்ற தகவல் நான் முன்னதாக சொல்லியிருந்தேன். ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல. இவர்கள் ஒரு படைப்பு, இவர்கள் ஒரு படைப்பு. அந்த படைக்கப்பட்ட இவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இவர்களை கொண்டு சில பொறுப்புகளை எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் வழங்கி வைத்திருக்கின்றான். இவர்களில் மலை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், மக்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். ஏன் நாம் சொர்க்கம் நரகம் என்று அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லவா? அந்த சொர்க்கத்துடைய பாதுகாவல் மலக்கு இருக்கின்றார்கள், நரகத்துடைய பாதுகாவல் மலக்கு இருக்கின்றார்கள். இப்படி மலக்குமார்களை நாம் அதிகமான மலக்குமார்கள், பொறுப்பு வழங்கப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாக சிலர்களை பற்றி நாம் மட்டும் தெரிந்து கொள்ள போகின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரா இன்ஃபித்தாரிலே நீங்கள் 30 படித்திருந்தால் விளங்கிக் கொள்வீர்கள். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே உன்னை ஏமாற்றியது எது என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் பேசும்போது கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். சங்கியான எழுதுபவர்களாகிய மலக்குமார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ சங்கியான எழுதுபவர் மலக்குமார்கள், அல்லாஹ் நம்முடைய நன்மை தீமை எழுதுவதற்காக அல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றார். அவர்களுடைய பணி என்ன? காலையும் மாலையும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கின்றார்கள், நாம் செய்யக்கூடிய தீமையான விஷயத்தை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் அழகாமுல்லை சொல்லி காட்டுகின்றான், இன்னா அலைக்கும் லஹாஃபிலீன், நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிராமன் காத்திபீன், அவர்கள் வானவர்களில் உள்ள கண்ணியமான எழுத்தாளர்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிந்து எழுதி கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்போ எழுதுவதற்கென்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். அவர்களுடைய பண்பு பெயர்களாக ரகீப், அதீத் என்பதாக சொல்லப்படுகின்ற அவங்க பேர் எல்லாம் ஒரு பண்பு பெயர்கள் என்பதாக சொல்லப்படுது.
அதே போன்று உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி உள்ள மலக்குடைய பேர் பலர்கள் சொல்லுவாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்பது அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாத தகவல். அப்போ அவர் பேர் என்ன? அல்லாஹ் குரான்ல மலக்குல் மௌத் என்பதாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மலக்குல் மௌத் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் மலக்குல் மௌத் என்ற ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். அவர் என்ன செய்வார்? எங்கெல்லாம் மனிதர்கள் இறப்புகின்றார்களோ அவருடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று அல்லாஹ் இவர்களுடைய பொறுப்பிலே அந்த உயிர் கைப்பற்றக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான். மலக்குல் மௌத் இவர்களுடைய பெயர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சூர் ஊதுவதற்காக வேண்டி ஒரு மலக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்கிறாராம். சூர் எதுக்காக சூர் ஊதுவாங்க? முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம், உலகம் அழிக்கப்படும், பிறகு மறுமை மீண்டு கொண்டு வரப்படும், கேள்வி கணக்கு இருக்கிறது எல்லாம் அறிந்து வைத்திருக்கும் அல்லவா? இப்போ அங்கே சூர் ஊதப்படணும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மூர்ச்சி ஆகி போயிடுவார்கள், எல்லோரும் இறந்து போய்விடுவார்கள். பிறகு மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும். அந்த மீண்டும் சூர் ஊதப்பட்ட பிறகு அனைவரும் எழுந்து அந்த மஹ்ஷர் என்ற மைதானத்தை நோக்கி விரைவாக என்பதை நாம் ஹதீஸ் மூலம் குர்ஆனும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இல்லையா? இந்த பணியை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான்? இஸ்ராஃபீல் என்ற மலக், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கை தான் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் சூரை ஊதுவதற்காக வேண்டி அல்லாஹ் பொறுப்பெடுத்து வைத்திருக்கின்றான். சரிங்க, இன்னைக்கு நம்ம கால்நடைகள் மனிதர்கள்லாம் வாழலாம், நமக்கு உணவு ஆகாரங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்கு மழை பொழியணும், உணவு வேணும். இதுக்கெல்லாம் யார் இருக்கிறா? நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். ஏன்னா இவங்க ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உணவு தான் பெரிய பிரச்சனை. அந்த உணவு பிரச்சனையை போக்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான். அல்லாஹ் யார் மூலம் கொடுப்பான் பார்க்கும் பொழுது மீகாயில் என்ற ஒரு பேர் நம்ம முன்னா போகுது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் இவர் யாரு? இதற்கெல்லாம் பொறுப்பு இந்த மழை, உணவு, காற்று, இதுக்கெல்லாம் இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பேரு அல்லாஹ் குர்ஆன் பதிவு செஞ்சு காட்டுகின்றான். அதுவலில்லாஹி மலாயிகத்திஹி ஒரு சுலி ஜிபில மீகால், ஒரு சுலிஹி வ ஜிப்ரீல மீகால ஃபைனல்லாஹ் அதுவில் காஃபிரின். அல்லாஹ் சூரா பக்கராவில் இந்த மலக்குடைய பேரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் முன்னதாகவே உங்களுக்கு நான் தகவல் சொல்லியிருக்கின்றேன். வஹியை அல்லாஹ் பொறுத்திலிருந்து செய்தியை சுமந்து வரக்கூடியவர்கள், அதாவது அவர்கள் அமீன், நம்பிக்கையான மலக்கு, ரூஹுல் குதுஸ், பரிசுத்தமான ஆவி. அல்லாஹ் குர்ஆன்ல அவரை பற்றி அல்லாஹ் நம்பிக்கையானவர் என்பதாக அல்லாஹ் அந்த மலக்கை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்ன? அவர்கள் ரூஹை, அந்த வஹியை சுமந்து வரக்கூடிய மலக்காக இருக்கின்றார்கள். சரி, மனிதன் இருக்கிறான், அவனுக்கு இறப்புக்கு பிறகு, கபர்ல வைக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்குன்னு சொல்றீங்களே, கேள்வி கணக்கு நேரத்துல அந்த கேள்வி கணக்கு யார் கேட்பா? அல்லாவே கேட்பானா என்ற சந்தேகங்கள்லாம் ஏற்படும். அதற்காக வேண்டிய ஹதீஸ்ல பார்க்கும்பொழுது முன்கர் நக்கீர், முன்கர் இன்னும் நக்கீர், இந்த 2 மலக்குமார்கள் விசாரணைகளை செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள், முன்கர் நக்கீர். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மர் ரப்புக்க, மா தீனுக்க, மன் நபியுக்க, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதற்காக நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் தான் இந்த முன்கர் நக்கீர். அடுத்து சொர்க்கம் நரகம். சொர்க்கம் நரகம், சொர்க்கத்துடைய காட்சிகளும் இருக்கும் பேசியிருக்கிறோம், நரகத்தை பத்தி பேசியிருக்கிறோம். சொர்க்கத்துடைய காவலாளி இருக்கிறாங்க, ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் இவங்க சொர்க்கத்துடைய காவலாளி. சொர்க்கவாசிகளை பார்க்கக்கூடியவர்கள், சொர்க்கவாசிகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்துடைய பொறுப்பாளி. சொர்க்கத்தை இவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. 2வது நரகத்துடைய காவலாளி ஒருத்தர் இருக்கிறாங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகவாசிகள்லாம் கத்துவாங்க, கதறுவாங்க, எதுவுமே காதுல போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இவங்க மனிதன் கிடையாது, மலக்குமாக மனித பிறவி அல்ல, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் இறைவனுக்கு எப்பொழுதும் கிஞ்சிற்றும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவன் என்ன சொன்னானோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். நரகவாசி நீ எப்படி வேணா கத்து, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொர்க்கத்துல போடுன்னு சொன்னா உடனே செய்ய மாட்டாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்பொழுதும் மாறு செய்ய மாட்டார்கள் இந்த நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு, அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ் அர்ஷுக்கு மேல அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு.
இந்த அரிசை சுமப்பதற்காக வேண்டி அல்லாஹ் 8 மலக்குமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 8 மலக்குமாக நான் சென்ற தடவை கூட சொல்லியிருந்தேன். அந்த அரிசை சுமக்கூடிய மலக்குமாக ஒரு மலக்குரிய விஷயம் என்ன? அவர் தோள்பட்டு காது சோனிலிருந்து தோள்பட்டு வரைக்கும் ஒரு பக்கத்தை மட்டுமே 700 தூரம் என்பதாக சொல்லியிருந்தேன். அப்போ அவ்வளவு மிக பிரம்மாண்டமான படைப்பு. அந்த படைப்புகள் 8 மலக்குமா என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமக்கக்கூடியவர்கள். அதில் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கூடியவர்கள் இந்த 8 நபர்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே போன்று பல தகவல் நாம் பார்க்க முடியுது. நாம் துவா செய்யும் போது துவாக்காக வேண்டி ஆமீன் சொல்வதற்காக மலக்குமார் இருக்கின்றார்கள். நம்முடைய நாம் ஓதக்கூடிய சலவாத்தை நபிசாசனம் அவர்களுக்கு எத்தனை பேருக்கு மலக்குமார் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மலக்குமார்களை தன்னுடைய தூதுவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். வானத்துள்ள தூதுவர்கள், அல்லாஹ்விடத்தில் செய்தி கொண்டு வருவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள். எனவே இப்படிப்பட்ட மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒன்றுதான் அவர்கள் ரக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொண்டோம். அவர்கள் மனித ரூபத்தில் அவர்கள் மாறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், கால்நடை ரூபத்தில் மாறுவார்கள். ஆனால் இந்த நாய் பன்றியுடைய உருவத்தில் அவர்கள் மாற மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. மற்ற உருவத்தில் அவர்கள் மாறி வருவார்கள். நம்ம அதிகமான அநேக ஹதீஸ்ல பார்த்திருக்கின்றோம். நபிசாசம் இருக்கும் பொழுது சஹாபாக்களிடத்தில் தீனை விளக்குவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அவர்கள் பல நேரத்தில் இந்த மனித ரூபத்தில் வந்திருக்கின்றார். குறிப்பாக திஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபி ரூபத்தில் அதிகமாக வருவார்கள் என்பதை நாம் ஹதீஸ் மூலம் பார்க்கின்றோம். அதிகமாக மனித ரூபத்தில் மாறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த மலக்குமார்கள். சரிங்க, ஏதாவது ஒரு மலக்கு மனிதன் வந்து மலக்காக மாற முடியுமா? இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு நல்ல இபாதத் அல்லாஹ்வுடைய வழி ஆயிட்டாரு, இவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து மலக்கா ஆக முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கலாம். அப்படி ஒரு நிலை இருக்கான்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னா ஆதாரத்துடன் பார்க்க முடியுது. இப்லீஸ் சொர்க்கத்தில் இருந்த நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நம்ம பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி கெடுக்கும் நேரத்தில் அந்த கனியை சுட்டி காட்டி சாப்பிட்ட நீங்க எல்லாம் மலக்காயிடுவீங்க, நீங்க இங்கே தங்கிடுவீங்க என்பதாகத்தானே செய்யறா மாய வலையை வீசுகின்றால். ஆனா அவங்க சாப்பிட்டாங்களே, மலக்காயிட்டாங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தான் ஆளாக்கப்பட்டாங்க. பிறகு பூமியில அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க வீசப்பட்டாங்க. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கணும், மனிதர்கள் ஒரு காலம் மலக்காக முடியாது. ஆனால் அந்த மலக்குமாக தன்மை அல்லாஹ் மனிதனுடைய உடம்புக்குள் அல்லாஹ் அருவுக்குள் வைத்திருக்கின்றான். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுக்குள்ளும் அல்லாஹ் இந்த ஷைத்தானிய குணமும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், மலக்குமா குணமும் வைத்திருக்கின்றான். இப்பொழுது மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் அவன் செவிமடுத்து அவன் அமல் செய்ய ஆரம்பிக்கின்றானோ, அங்க மலக்குமாக அவருடைய தன்மைகள் அந்த ஒளி அவனுக்கு ஜொலிக்க ஆரம்பித்து விடும். இவன் மலக்குமாவுடைய சிஃபத்தில் வந்து விடுவான். எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் தூதர் சலாஸ்மாவுடைய அந்த சுன்னத்த நடைமுறைக்கு அவன் மாற்றம் செய்கின்றானோ, கண்டிப்பாக அவன் அப்பொழுது ஷைத்தானிய குணத்தில் வீழ்ந்து விடுகின்றான். அவன் மிகப்பெரிய நஷ்டத்தில் அவன் போய் விடுகின்றான். எனவே மலக்குமார்கள் அவருடைய பணியை நாம் விளங்கி கொண்டோம். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய அவர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மோடு வைத்து கொண்டு நாம் பாவத்தை செய்வதை நாம் வெட்கப்பட வேண்டும், பாவத்தை விட்டு தவிர்க்க வேண்டும். நாம் இந்த மலக்குமார்களுடைய வசலாக கொண்டு நம்முடைய அதிகமான அமல்கள் நாம் செய்யக்கூடிய வாய்ப்பு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.